அரசுக்கு எதிராக பேரணி தலைநகரில் திரண்ட மக்கள் அளித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி சர்வாதிகாரத்துக்கு எதிரான பயணம் தொடரும் என அறிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருக்கிறது. ஊழல் மிக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சிக்கு எதிரான மாபெரும் மக்கள் குரல் என்ற துணைப்பொருளின் கீழ் அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சிகளின் பேரணி நேற்று வெள்ளிக்கிழமை நுகைகொடையில் இடம்பெற்றது. ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் நேற்று பிற்பகல் 3:45 மணியளவில் சர்வமத வழிபாடுகளோடு கூட்டம் ஆரம்பமானது. மத வழிபாடுகளை தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நாட்டுக்காக உயிர்நீத்த பாதுகாப்பு படையினர் நினைவு கூர்ந்து 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் அதிகரித்த அரசியல் பதற்றங்களை மீறி இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நிர்வாகத்துக்கு எதிரான கடுமையான எதிர்ப்பின் சமிஞ்சையாக இந்த கூட்டம் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த கூட்டம் தொடர்பாக பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் வலிமைமிக்க கூட்டு பலத்தை முதற்தடவையாக வெளிப்படுத்தியிருந்தது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த பேரணியில் பங்கேற்றவர்கள் அரசாங்கம் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும், அரசியல் பழிவாங்கல் நிறுத்த வேண்டும், பொய்களால் மக்களை ஏமாற்றாதீர்கள், விவசாயிகளுக்கும் வேலைகளுக்கும் வீதி நிற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது, தொழிற்சங்கங்களின் கழுத்தை நெருக்காதீர்கள், சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கும் அரசுக்கு முடிவு கட்டுவோம் என்று உள்ளிட்ட பல்வேறு விதமான கோஷங்களையும் இங்கே எழுப்பியிருந்தார்கள். எனவே இப்பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பிவித்துரு ஹெல உரிமைய, ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி, ஜனதா சேவ கட்சி, நவ ஜனதா பெரமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்றிருந்தார்கள். இந்த கட்சிகளின் சார்பில் மூத்த அரசியல்வாதிகள் நிமல் ஸ்ரீபால் டி சில்வா, மஹிந்த அமரவீர, துமித் திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, அன்ரோ பிரதேசன் யாப்பா, டிரான் அலஸ், ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜிர அபேவர்தன, பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர்ல, ராஜசேனரத்ன உள்ளிட்ட முக்கியமான அரசியல்வாதிகளும் இங்கே பங்கேற்றிருந்தார்கள். எனவே இங்கே கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முக்கியஸ்தர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த கூட்டத்தில் தான் நிச்சயம் பங்கேற்பது என்று கூறியிருந்தார். ஆனால் கடந்த புதன்கிழமை கொழும்பில் இந்த விடயத்தை கூறியிருந்தார். எனினும் நேற்றைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்தியா சென்றமையினால் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களான ருவான் விஜயவர்தன, அகில விராஜ் காரியவசம் உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அவர்கள் எவரையும் இந்த கூட்டத்தில் அவதானிக்க முடிந்திருக்கவில்லை. கூட்டம் ஆரம்பமாகி சுமார் ஒரு மணி நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அங்கு வருகை தந்தார். சாமர சபத்தி உரைக்கு மத்தியில் பலத்த கரகசூர் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாமர சபை தொடர்ந்து உதய கமல்பிள்ளை, அலின் பெர்னாண்டோ உள்ளிட்ட சிலர் உரையாற்றினார்கள். கூட்டத்தின் இறுதியில் உரையாற்றுவதற்காக நாமல் அழைக்கப்பட்ட போது ஆதரவாளர்களும் அவருடைய மேடையேறிய பின்னர் மேடையில் ஆதரவாளர்கள் மத்தியிலே நாமல் ராஜபக்ஷ அங்கு உரையாற்றியிருந்தார். தற்போது நடைபெற்று வருகின்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை காரணம் காட்டி போலீசார் விசேட நிபந்தனைகளையும் வைத்ததை அடுத்து நுகைகொடையில் கூட்டு எதிர்க்கட்சி பேரணிக்காக பொருத்தியிருந்த ஒளிப்பெருக்கிகள் அங்கு அகற்றப்பட்டிருந்தன. எனவே இந்நிகழ்வுக்காக ஒளிப்பெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு பேரணி ஏற்பாட்டாளர்கள் மிரிகான போலீசார் அனுமதி கோரியிருந்தார்கள். இருப்பினும் பேரணி நடைபெறும் இடத்திற்கு மிக அருகில் பல கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிலையங்கள் அமைந்திருப்பதாகவும் அதிக சத்தம் கொண்ட ஒளி வளைப்பு அமைப்புகளின் பயன்பாடு தற்போது பரீட்சை எழுதும் மாணவர்கள் இடையூறு விளையக்கூடும் என்றும் கூறி போலீசார் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எனவே நேற்று காலை 8:30 மணி முதல் 11:40 மணி வரையும், மீண்டும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரையும் உயர்தர பரீட்சை நடைபெறுவதாகவும் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் எந்த ஒரு செயற்பாடும் பரீட்சார்த்திகளை மோசமாக பாதிக்கும் என்றும் போலீசார் வலியுறுத்தினார்கள். இதன் காரணமாக ஒளி உபகரணங்களின் பயன்பாடு தொடர்பான நடைமுறையில் உள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடுமையாக கடைபிடிக்குமாறும், பரீட்சை நிலையங்களுக்குள் நுழையும், பரீட்சை எழுதும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் மாணவர்களுக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாது பார்த்துக் கொள்ளுமாறும் போலீசார் ஏற்பாட்டுக்காரர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஒதுக்கப்பட்ட பேரணி வளாகத்திற்குள் மட்டுமே ஒளி அமைப்புகளை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து அனுமதி பத்திர நிபந்தனைகளும் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்திருக்கிறார்கள். மாணவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதும் உயர்தர பரீட்சைகளை தடையின்றி நடத்துவதை உறுதி செய்வதுமே இந்நடவடிக்கையின் முதன்மை நோக்கம் என்றும் போலீஸ் தலைமையகம் ஊடக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தங்காலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த கூட்டம் தொடர்பான விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே இந்த கூட்டம் இடம்பெறுகின்ற போது அங்கு வருகை தந்த கல்வி பொதுத்தராத உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களின் தாய் தந்தையர் தங்களுடைய நெருக்கடிகள் தொடர்பான விடயங்களை கூறியிருந்தார்கள். அதேபோல் இந்த கூட்டத்துக்கு செல்லும் வழியில் புட்கள் தொங்கவிடப்பட்டு சிலர் அதனை காட்சிப்படுத்திய விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த பரீட்சை நடைபெறுகின்ற காலப்பகுதி என்பதால் மாணவர்களுக்கும் அதேபோல் பெற்றோர் தங்களுக்கு இடையூறாக இருந்ததாக நேற்று தினம் இந்த
பெற்றோர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாகிறது. அதற்கு பின்னர் தான் இந்த கூட்டத்தினுடைய இந்த ஒளிபெருக்கி தொடர்பான விடயங்கள் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அது அகற்றப்பட்ட பின்னர் தான் அந்த வளாகத்திற்கு மாத்திரம் ஒளிபெருக்கி பயன்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு பின்னர் கூட்டம் ஆரம்பமானது.